மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் டாக்டர் கிருஷாந்த் வேதநாயகம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாததுக்குரிய தன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று 2 காரணங்களை எவ்வாறு பிரித்து அறிவது, அதாவது உடல் ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனை, அவருக்கு உடலிலே ஏதாவது ஒரு வருத்தம், உதாரணமாக டயபெட்டிஸ் அல்லது ப்ரெஷர், ஏதாவது ஒரு வருத்தம், அதன் காரணமாக அவருக்கு இந்த ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மை இருக்கின்றது, அல்லது மனது பாதிக்கப்பட்டபடியினாலே இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை எவ்வாறு பிரித்தறிவது, அதாவது சொல்லப்போனால் ஆர்கானிக் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இரண்டாவதாக சைக்கோஜெனிக் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இதை எவ்வாறு இந்த 2ஐயும் பிரித்தறிவது? முதலாவதாக, இந்த உடலிலே ஏதாவது நோய் இருந்தால், உதாரணமாக சிறுநீரக நோய் அல்லது நீரழிவு நோய் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் அல்லது உயர்குருதி அமுக்கம் ஹை பிளட் ப்ரெஷர், அல்லது இரத்தத்தில் இருக்கின்ற தைராக்சினோமன் கூடலாம் குறையலாம், இவ்வாறு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் இந்த ஆண்குறி விரைப்படையாத தன்மை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வருவதாவது கிராஜுவல் ஆன்செட் சொல்லுவார்கள். எனக்கு இந்த நீரிழிவு நோய் கண்டுபிடிக்கப்பட்டது 1-2 வருடங்களாக, அப்புறம் நோய் வந்த பிற்பாடு 6 மாதத்துக்கு பிற்பாடு தான் என்னுடைய மனைவியுடன் நான் பாலியல் உறவை வைத்துக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லுகின்ற போது அது கிராஜுவல் ஆன்செட். அதாவது உடலிலே ஏதாவது நோய் இருக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனை மெல்ல மெல்ல மெல்லமாக ஏறக்குறைய 6 இருந்து 12 மாதங்களுக்கு இடையிலே தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகும். ஆனால் மனநிலை, அதாவது சைக்கோஜெனிக் மனநிலை அல்லது உளநிலையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால், உதாரணமாக டிப்ரெஷன் என்று சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லலாம், மன அழுத்தம், வேலையிலே மன அழுத்தம், வீட்டிலே பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இவ்வாறு வருகின்ற போது ஏற்படுகின்ற இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆனது எப்படி வரும் என்றால் சடன் ஆன்செட். வந்து சொல்லியக்கையே நாங்கள் கண்டுபிடித்து விடலாம். நேற்று முந்தநாத்து மனைவியோடு நான் இருக்கின்ற போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர், முந்தநாத்து இருக்கின்ற போது ஒரு பிரச்சனை, நேற்று காலையில் மனைவியோடு இருக்கின்ற போது என்னுடைய ஆண்குறி விரைப்படையவில்லை. இது அதாவது இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பிரச்சனையானது சடுதியாக, அதாவது நாங்கள் சொல்லுவோம் சடன் ஆன்செட் என்று சொல்லுவோம், சடுதியாக உடனடியாக இது ஏற்படுகிறது. இரண்டாவதாக, இந்த உடல் ரீதியான பிரச்சனை வருகின்ற போது ஏற்படுகின்ற இந்த ஆண்மையின்மையானது என்ன நடக்கும் என்றால் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதாவது இன்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும், நாளைக்கும் ஒரே மாதிரி இருக்கும், நாளன்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்தை நாங்கள் சொல்ல போனால், உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் போயிருக்கிறீர்கள் படுக்கைக்கு, ஆனால் உங்களுடைய ஆண்குறி விரைப்படையவில்லை, அதில் ஒரு விதமான விரைப்புத்தன்மையும் கிடையாது என்றால் இன்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும், நேற்றும் ஒரே மாதிரி தான், நாளைக்கு நாளன்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். சில நேரம் கொஞ்சம் விரைப்புத்தன்மை அடைந்து அதன் பிற்பாடு நாங்கள் பாலியல் உறவுகளை எங்களுடைய பெண் துணையுடன் மேற்கொள்ள முடியாது, அப்படி நிலைமை வராது. ஆண்குறி என்றது அதாவது கன்ஸ்டன்ட் என்று சொல்லுவோம், இஸ் கன்ஸ்டன்ட், ஒரே மாதிரியாகத்தான் இந்த விரைப்பு அடையாத தன்மை உடலிலே ஏதாவது பிரச்சனை இருக்கின்ற போது, அதாவது ஆர்கானிக் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கின்ற போது இது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த மனநிலை பாதிக்கப்படுவதற்கு பார்க்கின்ற போது இந்த வெவ்வேறு தருணங்கள், அதாவது இது சிச்சுவேஷன், சுற்றாடலையும் அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், வெவ்வேறு தருணங்களை வெவ்வேறு விதமாக இருக்கும். உதாரணம், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி போட்டு வரலாம். இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு வீட்டிலே அவர்கள் கூட்டு குடும்பமாக இருக்கின்றார்கள், மாமன் மாமியுடன் இருக்கின்றார்கள். இந்த கணவன் போய் தன்னுடைய மனைவியினுடைய தகப்பனோடு ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அன்று இரவு அந்த கணவனாலே
அந்த மனைவியுடன் ஒழுங்காக பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியாது. இதிலிருந்து உங்களுக்கு என்ன செய்ய தெரிகிறது என்றால் சிச்சுவேஷனல் வித் வேரியிங் டிகிரீஸ் ஆஃப் erectile dysfunction அண்டர் டிஃபரண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுதான் இந்த உடல்நிலை மனநிலை பாதிக்கப்படுகின்ற போது ஏற்படுகின்ற ஆண்மை இன்மை பிரச்சனை. ஒரு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, அல்லது சில நேரங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் சில பேருக்கு இந்த சேலரி கிளாக் என்று இருப்பார்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த சம்பளத்தை செய்பவர்கள், அவர்களுக்கு இந்த மாத இறுதியிலே அந்த சம்பளம் எல்லாம் முடிக்க வேண்டும், சேலரி ஸ்கேல் எல்லாம் முடிக்க வேண்டும். பெரிய பெரிய பிரச்சனைப்பட்டு இருப்பார்கள். அந்த நேரங்களில் என்ன செய்வார், மனைவியுடன் வந்து அவர் ஒழுங்காக இருக்க முடியாது. வீடு வேலையில் வேலைப்பாடு, சில பேருக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் முடித்து கொடுக்கணும், இந்த ப்ராஜெக்ட் முடித்து கொடுக்கணும். எனவே இந்த கால பகுதிகளை பார்க்கின்ற போது அவர்களுக்கு இந்த erectile dysfunction என்றது சாதாரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனையான காரணம் என்ன, சிச்சுவேஷனல், அதாவது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாறுபடும். அதே நேரத்தில் அந்த சந்தர்ப்பம் டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லுவோம், வெவ்வேறு விதமாக இருக்கும். எனவே இது மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது. சில பேர் வந்து சொல்லுவார்கள், உண்மையாக நடந்த கதை, அவர் ஒரு கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர், அதாவது உங்களுக்கு தெரியும் கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர் என்று சொல்லுகின்ற போது இந்த அதாவது இந்த பெண்கள் தங்களுடைய பாலியல் தொழிலாக கொண்டிருக்கின்ற பெண்களுடன் ஒரு ஆண் பாலியல் உறவை வைத்திருக்கின்ற போது அவருக்கு இந்த ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை, இந்த erectile dysfunction இல்லை. ஆனால் மனைவியை காண்டவுடன் மனைவியுடன் இருக்கின்ற போது இந்த erectile dysfunction இருக்கிறது. இதே என்று சொன்னால் இது உண்மையாக இது மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் இது இருக்கிறது. இதில் உங்களுக்கு வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நோய் இருந்தால் அது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால் டிஃபரண்ட் சிச்சுவேஷன் அடுத்து அதே நேரத்தில் டிஃபரண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இடம் மாறுகின்ற போது. எனவே ஒரு பாலியல் ரீதியான தொழிலை மேற்கொண்டு பெண்ணுடன் போய் ஹோட்டலில் இருக்கின்ற போது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் வீட்டிலே வந்து மனைவி இருக்கின்ற போது பிரச்சனை. இதில் இருந்து உங்களுக்கு வடிவாக விளங்கி இது சிச்சுவேஷனல் டைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸில் அது வேறுபடக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காவுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கட்டாயமாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணி சின்ன பெல் சைன் அமர்த்தி மீண்டும் உங்களை அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.